வணக்கம் உறவுகளே, இப்போ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விஜய் டிவியில் முன்னணி சீரியலாக தொடர்ந்து ரசிகர்களை கவர்ந்து வரும் பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலை பற்றி தான் இன்னைக்கு அந்த சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கலகலப்பான விஷயங்கள் பலவற்றை இயக்குனர் கொடுத்திருக்கிறார். சரவணன் மற்றும் தங்கமயில் இருவரையும் ஹனிமூனுக்கு சென்று வருமாறு பாண்டியன் தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் இதற்கு சரவணன் தயக்கம் காட்டுவதாகத்தான் இன்றைய எபிசோட்ல காட்டப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஹனிமூனுக்கு சென்று வர தங்கமயில் சரவணனை அச்சுறுத்தி வந்த நிலையில் அவரது அம்மாவும் பாண்டியனிடம் தொடர்ந்து கேட்டு வந்துள்ளார். இதனை அடுத்து தற்போது பாண்டியன் அவர்கள் இருவரையும் 3 நாட்களுக்கு எங்காவது ஹனிமூன் சென்று வர கூறியிருக்கிறாராம். இதனால அரேஞ்ச் மேரேஜ் தான் சிறந்தது என்பதாக மீனாவும் ராஜியும் ஆதங்கப்படுவதாகவும் இன்றைய எபிசோட்ல காட்சிகள் அமைய பெற்றிருக்கின்றன. விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலின் இன்றைய எபிசோட் ரசிகர்களை வெகுவாக கவரும் வகையில் அமைந்திருக்கிறது. இன்றைய எபிசோட்ல தாங்கள் ரகசியமாக வைக்க நினைத்த விஷயங்கள் மீனா மற்றும் ராஜி மூலம் தெரிய வந்ததை செந்தில் மற்றும் கதிர் இருவரும் பேசுவதாக அமைந்திருக்கிறது. முன்னதாக கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சிக்க போவதாக செந்திலும் ஆக்டிங் டிரைவராக வார இறுதி நாட்களில் செயல்பட போவதாக கதிர் பேசிக்கொண்ட நிலையில் அவர்கள் இதனை ரகசியம் காக்க நினைத்தனர். ஆனால் மீனா மற்றும் ராஜியிடம் அவர்கள் இதுகுறித்து பேசிய நிலையில் அவர்களின் ரகசியம் உடைபட்டிருக்கிறது. மீனா மற்றும் ராஜி இடையிலான ஒற்றுமையை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவதாக இன்றைய எபிசோட்ல காட்டப்பட்டிருக்கின்றது. இதனிடையில் வார இறுதி நாட்களிலும் வேலைக்கு செல்ல நினைக்கும் கதிர் குறித்து வருத்தப்படும் ராஜி வீட்டுக்கு தெரியாமல் ஹோம் டியூஷனுக்கு செல்ல விரும்புவதாகவும் கதிரின் பாரத்தை குறைக்கப் போவதாகவும் மீனாவிடம் கூறியிருக்கிறார். முன்னதாக டியூஷன் விவகாரத்தால் இருமுறை வீட்டில் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் இதை மீனா மறுக்கிறார். ஆனாலும் தன்னுடைய முடிவில் ராஜி மிகவும் உறுதியாக இருப்பதாக இன்றைய எபிசோட்ல காட்டியிருக்கிறாங்க. இதனையடுத்து வீட்டுக்கு வரும் பாண்டியன் அனைவரையும் அழைத்து சரவணன் மற்றும் தங்கமயிலை ஹனிமூனுக்கு அனுப்புவதாக கூறுகிறார். இதனால குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். தங்கமயிலுக்கும் மிகவும் குசியாகிறது. ஆனால் சரவணன் இந்த விஷயத்தில் தயக்கம் காட்டுகிறார். முன்னதாக திருமணமான தனது தம்பிகள் செந்தில் மற்றும் கதிர் ஹனிமூனுக்கு செல்லாத நிலையில் தான் எப்படி செல்வது என்று அவர் பாண்டியனிடம் கேட்கிறார். ஆனால் முன்னதாக செந்தில் மீனா தங்களுடன் கொடைக்கானலுக்கு வந்ததாக பாண்டியன் சமாதானம் கோருகிறார். இதனிடையே வெளியில் வரும் சரவணன் செந்தில் உள்ளவர்களிடம் தனக்கு தனியாக கனிமூன் செல்வதற்கு தயக்கமாக இருப்பதாக கூறுகிறார். தன்னுடைய அப்பாவிடம் தம்பிகளையும் கனிமூனுக்கு அனுப்பி வைக்குமாறு தான் கேட்கப் போவதாக சரவணன் கூறுகிறார். இதை கேட்கும் செந்தில் மற்றும் கதிர் இருவரும் சரவணன் அநியாயத்திற்கு பாசக்காரராக இருப்பதாகவும் இது குறித்து பாண்டியனிடம் பேசினால் அவர் சரவணனையும் அனுப்பாமல் விட்டுவிடுவார் என்றும் கூறுவதாக இன்றைய எபிசோட்ல காட்டப்பட்டிருக்கின்றது. இதனிடையே அடுத்த சில தினங்களுக்கான ப்ரோமோவையும் தற்போது விஜய் டிவி வெளியிட்டுள்ளது. அதில் பாண்டியனிடம் சரவணனை போலவே செந்தில் மற்றும் கதிர் இருவரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்க பழனிவேல் கேட்கிறார். ஆனால் அவர்கள் தன்னுடைய பேச்சை மீறி திருமணம் செய்ததாக கூறி மறுக்கிறார் பாண்டியன். இதையடுத்து பாண்டியன் தன்னுடைய மகன்களை சமமாக நடத்துவதில்லை என்றும் அதனால் அவர்களுக்குள் பிரச்சனையை உண்டு செய்வார் என்றும் கோமதியிடம் பழனிவேல் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். இதனால வருத்தத்துக்குள்ளாகும் கோமதி இது குறித்து பாண்டியனிடம் சென்று கேட்பதாக இந்த ப்ரோமோவில் காட்டப்பட்டிருக்கின்றது. யாரெல்லாம் இந்த ப்ரோமோ பார்த்தீங்க, சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.